சீரியலில் ஹீரோவாக பண்ணிட்டு இருக்காரு. நான் படத்தில் தான் ஹீரோவாக பார்க்கணும் என்னுடைய ஆசை. புரியுதுங்களா? இப்போ நான் வந்து ஒரு 1000 படம் பண்ணியிருக்கேன். சங்கர் டேரக்டர்லேருந்து மணிரத்னம் சார்லேருந்து எல்லாருக்கும் நான் படம் பண்ணியிருக்கேன். அப்போ என் பையனை வந்து அந்த ஸ்தானத்தில் நான் நினைப்பேன்னு நினைக்க மாட்டேன்னா, அந்த டைம் இன்னும் வரல, ஆனால் வரும், ஜெயிப்பார். நான் ஒன்று அவருக்கு சொன்னேன், குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு படம் நான் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் வேற யாருன்னா எடுத்து பண்ணிட்டோம். ஆதன் சினிமா பெருமையுடன் வழங்கும் மக்கள் நாயகன் நவீன் ஃபேன்ஸ் மீட். டைட்டில் ஸ்பான்சர் ட்ரேடிங் சீக்ரெட்ஸ் தமிழ். கோ ஸ்பான்சர் பசுமோன் ரெஸ்டாரண்ட்ஸ். பவர்ட் பை kalyanmandaps.com. லொகேஷன் பார்ட்னர் பி ஸ்பேஸ். நீங்க ஒரு ஃபேமிலி ஆனதுக்கு அப்புறம், கல்யாணத்துக்கு அப்புறமா அண்ட் உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு கூட்டு குடும்பம் எப்படி இருக்கு, உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் எப்படி இருக்கு, உங்களுக்குள்ள எப்படி பேசிப்பீங்க, இதெல்லாம் வந்து பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தது கிடையாதுன்னும் போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு விஷன் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஸோ அதனால உங்களுக்காக உங்களுடைய பேரண்ட்ஸே நாங்க வந்து கூட்டிட்டு வந்திருக்கோம். அழகான ஒரு சர்ப்ரைஸா அவங்கள மேடைக்கு அழைச்சிடலாம். 2 பேரும் வந்தீங்கன்னா இந்த மொமெண்ட் இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த இடத்துல வந்து கண்டிப்பா ட்ரேட் சீக்ரெட் தமிழ்ஸ்க்கு இந்த மாடர்ன் சப்போர்ட்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தபடியா வந்து ஃபேன்ஸ் வந்து நீங்க எதிர்பார்த்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருக்கு. ஃபேன்ஸ் கிட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படியே. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓவர் டு யூ கைஸ். திருவள்ளூர் தெரியுமா? ஸ்ட்ரெயிட்டா கொஸ்டினுக்கே போயிடுறேன். ஓகே. நீங்க இவ்வளோ வருஷம் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க. அஸ்பைரிங் ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்க என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க? நம்ம அட்வைஸ் பண்றதுக்குலாம் உண்மை இல்லவா? நீங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள் பார்த்திருப்பீங்க, அதுல எதனா? இல்ல, அதுதான் சொல்றேன், இது நம்ம பண்றதுக்குன்னு இந்த வேலைக்கு வந்திருக்கோம் நம்ம. ஸோ அதனால நம்ம அட்வைஸ் பண்றதுக்குலாம் இல்ல, அது அவங்க வேலையை அவங்க பண்றது கரெக்ட் தான். சார், சிவால இருந்து சேது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி சார் பாக்குறீங்க? டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஃபேன் பேஸ் இதெல்லாம் அது ஒன்றும் பெருசாலாம் யோசிக்கவே இல்லை. அந்த கேரக்டர் என்ன, அந்த கேரக்டரை பத்தி ஒரு டிசைன் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டர் டிசைன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மீட்டர்ல பண்ணிட்டு ஒருதான், அவ்வளவுதான். ஷூட் டைம் போக பேலன்ஸ் என்ன சார் பண்ணுங்க? உங்களோட ஹாபி என்ன சார்? ஃபேவரட் ஹாபி? தெரியல, இப்ப வீடுதான், இப்ப வீட்டுல தான் இருக்கிறது. வீடும் பாப்பா மட்டும்? பாப்பா கூட தான் இருக்கிறது. ஷூட் முடிச்ச உடனே வீட்டுக்கு வரதா, ஏன்னா லேட் நைட்டுக்கு வரும் இல்லையா, அதனால லீவ் கிடைக்கும் போது அவங்க கூட ஸ்பெண்ட் பண்றது அந்த மாதிரி. கண்மணியா குட்டி கண்மணியா சார்? 2 பேருமே தான். தேங்க்ஸ். சிறப்பு. உண்மையிலே வந்து கரெக்டான கேள்வி கேட்டு விட்டாங்க பாத்தீங்களா? அண்ணா, நான் உங்க பெரிய ஃபேன். ஆனா உங்க 2 பேரை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு, சூப்பரா இருக்கு. கல்யாணத்துக்கு முன், கல்யாணத்துக்கு பின் அது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்க அதை ஃபாலோ. அட்வைஸ் கேட்கிறாரு. அட்வைஸ் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருப்போம், கல்யாணம் பண்ணக்கு அப்புறம் எப்படி இருக்கணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல, அது நீங்க பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இல்ல, நீங்க சொல்லும் போது ஏதோ உள்நோக்கத்துல இல்ல பண்ணலாம். அது நீங்க வரும்போது அதை அனுபவிக்கும் போது அது நல்லா இருக்கும். எந்த லைஃப்ல ஹாப்பியா இருக்கும் கல்யாணத்துக்கு? அது ஒரு விதமா நல்லா சந்தோஷம். இப்ப இப்படி இருக்கும் போது ஒரு விதமா நல்லா இருக்கும். லைஃப் எல்லாமே ஒரே மாதிரி போவாது இல்லையா? சோ நமக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே வரும், ஹாப்பினஸ் வரும். அது அந்தந்த ஏஜுக்கு அந்தந்த டைம்ல நம்ம அதை அனுபவிக்கும் போது நல்லா இருக்கும். ஓப்பனா கேக்குறேன், கல்யாணம் பண்ணா சந்தோஷமா இருக்கலாமா? கோத்து விடுறாரு. இல்லப்பா, அது சொல்ல நீங்க கேக்குறது அது அப்படி கிடையாதுப்பா. இப்போ தனியாவே இருக்கவே முடியாதுல்ல. நமக்கு ஒரு லைஃப்க்கு அப்புறம் வந்து நமக்குன்னு ஒருத்தர் வேணும், நமக்குன்னு எல்லாத்துக்குமே ஒரு சில விஷயத்த ஷேர் பண்றதுக்காக ஒருத்தர் வேணும் இல்லையா? கண்டிப்பா. அது கண்டிப்பா வேணும். அது ஒரு இப்ப தெரியாது, ஒரு 40 years 50 years அப்புறம் உங்களுக்கு அது தெரியும். கண்டிப்பா. அப்ப நீங்க திரும்பி கல்யாணத்தை பத்தி யோசிக்கும் போது அது கஷ்டமாயிரும். அப்படி நான் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி புரியாம இருக்கிறது நல்லது. அவ்வளவுதான். இப்போ எங்க ஆசையெல்லாம் கேட்டீங்களா கேள்வி அப்படின்ற மாதிரி பாக்குறோம். சோ ஸ்வீட். அண்ட் இந்த மொமெண்ட்டுக்காக நாங்க நிறைய வெயிட் பண்ணோம். நிறைய ஃபேன்கள்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த கேள்வி போயிடலாம். அண்ணா ஹாய்ண்ணா. ஹாய்மா. உட்காந்துக்கும் போது யோசிச்சேன், உங்க ஜோடி பொறுத்து ரொம்ப கியூட்டா இருக்குண்ணா. தேங்க்ஸ்ப்பா. ஓகே, ஒரு கைத்தல் கொடுக்கலாமா பாருங்க. சினிமால அடுத்த சிவகார்த்திகேயனா உங்களை எப்போ பார்க்கலாம்? இல்ல, அடுத்த நவீனா நீங்க பாக்கலாம். அந்த இடத்துக்கு அவங்க இருக்காங்க, அந்த இடத்துக்கு சிவகார்த்திகேயன் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. இப்ப நவீனா தான் நான் அந்த இடத்துக்கு நான் வரணும். ஓகேண்ணா, சூப்பர். அண்ட் அடுத்த கேள்வி இங்க ஒருத்தர் கேக்குறாரு. கம்பல்சரி டெய்லி உங்க சீரியல் பார்க்காம தூங்குறது இல்ல. நான் மட்டும் இல்ல, எங்க வீட்டுல பாப்பா. இப்ப நவீனா இருக்க ஆசையா, உங்களுக்கு சேதுவா இருக்க ஆசையா? நவீன் தான் சேது கேரக்டர். இந்த ஸ்டோரியை கேட்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரி கேட்கும்போது எப்படி இந்த சீரியலை ஃபர்ஸ்ட் நீங்க அப்செட் பண்ணிக்கிட்டீங்க சார்? இல்ல, என்னன்னா இப்போ இந்த சேதுக்காக நவீன அப்ரோச் பண்ணல, நவீன்காக தான் சேதுவே அப்ரோச் பண்ணாங்க. இப்ப வெள்ளித்திரையில நாங்க எப்போ பாக்குறது, அதற்கான நம்ம கையில இல்ல, வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அட்லி, நெல்சன், அப்புறம் 2-3 பேர் இருக்காங்க, லோகேஷ் கனகர்.
இந்த மாதிரி 3 பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க படம் கொடுத்தா இந்த ஜோனர்ல நான் படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, என்ன மாதிரி படம் பண்ணுவீங்க? அவங்க யாருக்கும் எந்த மாதிரி ஜானர்ல கூப்பிட்டாலுமே போய் பண்ணுவேன், கூப்பிட்டா போய் பண்ணுவேன். அவ்வளோ. லோகேஷ் கனகராஜ் இதுல இருந்து நான் அவரோட மாநகருக்கு அப்புறம் வந்து நான் அவரை மீட் பண்ணேன். கைதிக்கு தான் அதுல நான் ஒரு கேரக்டர் பண்ண வேண்டியது, அப்புறம் பண்ண முடியாம போயிடுச்சு. ஸோ அது வந்து அந்த டைம்ல பண்ண முடியல. ஸோ திரும்ப வாய்ப்பு கிடைச்சா பண்ண. தேங்க்யூ ஸோ மச். நீங்க இருக்க நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க. உங்களை பார்த்தோன்னா அந்த ஷை வெக்கத்துல வந்து நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட பேசணுன்றதா நிறைய பேர் துடிச்சிட்டு இருக்காங்க. அதையும் நிறைய தொடர்ந்து பண்ணலாம். அண்ட் இந்த மொமெண்ட்டுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, எப்பவும் நம்ம வந்து பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அப்பா வெல்கம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வித் யோஷன், அதுக்கப்புறம் வந்து கண்மணி. அண்ட் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்க 2 பேருக்கும்? ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, இன்னைக்கு இவ்வளவு தூரம் நவீன் ஒரு சக்சீடா பண்ணி அடுத்தடுத்த விஷயம் பண்ணிட்டு இருக்காருன்ற போது ஒரு அம்மாவா வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தோணி இருக்கும்ல, நம்ம பையன் எவ்வளவு தூரம் வந்து தொடர்ந்து போராடிட்டு எவ்வளவு தூரம் வந்துட்டு அப்படின்னு போது அது எப்படி இருக்குமா உங்களுக்கு? சந்தோஷமா தான் இருக்கு. இன்னும் வளரணும், ஆனா இன்னும் போராடுறாரு, இன்னும் வளரணும், இன்னும் நல்லா சந்தோஷம் தான். கண்டிப்பா. பிரதர், இப்போ இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல வந்து அம்மா அப்பா அண்ட் கண்மணி மேம் இவங்கெல்லாம் வச்சு ஒரு மொமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணும்போது உண்மையிலே இது திருப்பி இந்த மொமெண்ட் கிடைக்குமான்னு கேட்டா கிடையாது. ஃபேன்ஸ், உங்க ஃபேன்ஸோட அப்படின்ற போது அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்தி பாக்குறதுன்ற ஒரு பெரிய கிரேஸ். ஒரு சாதாரணமான ஒரு பையனுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். இந்த சந்தோஷத்தை நீங்க ஃபீல் பண்ணீங்களா? நம்ம ஸ்கிரீன்ல பார்த்ததுக்கு அப்புறம், நம்ம ஃபேஸ் அப்பா அம்மா பார்த்ததுக்கு அப்புறம்? அவர் டெய்லி ஃபோன் பண்ணும் போதெல்லாம் நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஓகே. அவர் அந்த சீரியலை பார்த்துட்டு நிறைய அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட அதை பத்தி பேசும்போதும் அதை சொல்லும் போதும் அவர்கிட்ட கேட்பாங்க, உங்க பையன் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவர் அது சந்தோஷமா வந்து சொல்லுவார். வீட்டுல கேட்டாங்க, அவங்க கேட்டாங்க போது அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. அவரு இன்னொரு விஷயம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு காலையில எந்திரிச்சோடனே கண்மணி சின்ன மருமகள் போடு அப்படின்னு. அவர் அந்த மாதிரிதான். சாட்டர்டே சண்டே எல்லாம் வந்து யோசிக்கவே மாட்டாங்க, இன்னைக்கு சீரியல் போடு, இன்னைக்கு சீரியல் போடுன்னு சொல்லிட்டு உட்காந்து பாத்துட்டு இருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பாப்பாங்க. ரன்னிங் கமெண்ட்ரி அது வரை கேட்பாரு, நவீன் நாளைக்கு போட வேண்டிய எபிசோட் வந்து இன்னைக்கு போட சொல்லு கொஞ்சம் அப்படின்னு. அப்புறம் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, நீ ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்கறத எடுத்து யூடியூப்ல போட்டு விடுறேன் அப்படின்னு. ஓ, நீங்க கொடுக்குற கமெண்ட்ரி வந்து அவரு வந்து கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, சொல்லிட்டு இருப்பாரு. அதெல்லாம் நீங்க எடுத்து உங்க போன்ல எடுத்து உங்களை பாருங்க, யூடியூப்ல போட போறோம் நீங்க பேசுறதெல்லாம் அப்படின்ட்டு. ஆனா ஒரு சீரியல் பர்சனே கிடையாது, சீரியலே பார்க்க மாட்டாங்க. நான் நடிக்கிறேன்றதுனால அவர் பாக்குறாரு. இப்ப அதுல வந்து ரொம்ப அப்படியே ஆழமா உள்ள போயிட்டாரு. ஓகே. அவ்வளவு பயங்கர ஒரு இன்வால்வ்மென்ட் அவருக்கு. எனக்கு தெரிஞ்சு உங்களோட முதல் ஃபேனா வந்து அப்பா தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து தொடர்ந்து வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. நீங்க பண்ற சின்ன சின்ன விஷயமும் அவ்வளவு ரசிச்சு பாக்குறது இது எல்லாருக்கும் கிடைக்காது. உங்களுக்கு கிடைச்சிருக்கும் போது எங்களுக்கும் லைட்டா பொறாமையா இருக்கு. அண்ட் அப்பா வந்த உடனே சொன்னீங்க நிறைய பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் எங்களுக்கு நீ குறைவா பேசினாலும் எங்க எல்லாருக்கும் நிறைவா பேசணும். இல்ல நான் வந்து அவர் டிவில ஹீரோவா பண்ணிட்டு இருக்காரு, நான் படத்துலதான் ஹீரோவா பார்க்கணும் என்னுடைய ஆசை. புரியுதுங்களா? இப்ப நான் வந்து ஒரு 1000 படம் பண்ணியிருக்கேன். லொகேஷன் சங்கர் டைரக்டர்ல இருந்து மணிரத்னம் சார்ல இருந்து எல்லாருக்கும் நான் படம் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ என் பையனை வந்து அந்த சாணத்துல நினைப்பேனா நினைக்க மாட்டேனா, அந்த டைம் இன்னும் வரல, ஆனா வரும். ஜெயிப்பார் கண்டிப்பா. இதுதான் என்னுடைய ஆசை. வேற ஒண்ணுமே எனக்கு ஆசை கிடையாது. அவரை ஹீரோவா பார்க்கணும், படத்துல ஹீரோவா பார்க்கணும். இப்ப லேட்டஸ்டா கூட நான் ஒண்ணு அவருக்கு சொன்னேன், குறைஞ்ச பட்ஜெட்ல ஒரு படம் நான் பண்ணிட்டுறேன், அதுக்கப்புறம் வேற யாரா எடுத்து பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அவ்வளவு ஆர்வம் எனக்கு. நான் கதையை வச்சிருக்கேன், புரியுதுங்களா? கதையை வச்சிருக்கேன், அந்த அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு. ஓகே, அதை எப்ப எதிர்பார்க்கலாம்? விரைவில் நடக்க சீக்கிரம் நடக்கும். அவரு நிஜமா சீரியஸா தான் சொல்றாரு. கதை வச்சிருக்கேன்னு சொன்னாருல்ல, அந்த கதையை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம், நான் ஸ்டோரி சொல்றேன், நீங்க வந்து ரைட்டிங் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அவ்வளவு ஆர்வம் இருக்கு அவங்களுக்கு. ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்காங்க. மேபி இன் ஃபியூச்சர் நடக்கலாம். நாங்களே குடும்பமா ஒரு படம் பண்ணலாம். எங்க அம்மா தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அம்மா வந்து ப்ரொடியூசரு, நான் வந்து டைரக்டர் ஆயிடுவேன். அவரு வந்து அதாவது ஸ்டோரி ஃபுல்லா எல்லாமே அவங்க, லொகேஷன் எல்லாமே அவங்க பண்ணிடுவாங்க. இவரு ஹீரோ. சூப்பர். கண்டிப்பா
ஹீரோயின் யாரு? டைரக்டர் தான் ஹீரோயினா இருக்க போறாங்க. கரெக்டாப்பா? ஹீரோயின் இல்லாத படமே அது. ஹீரோயின் இல்லாம படமா கேட்டுக்கோங்க. கண்டிப்பா கண்மணி இல்லாம நவீன் வந்து படம் பண்ண மாட்டாருங்க. அவர் ஹீரோ, நான் கண்மணி வச்சுதான் படம் பண்ணுவாரு நாங்க சொல்றோங்க. அஸ் அ ஃபேன் பாயா நானும் சொல்றேன். கண்டிப்பா. அப்ப நீங்க பண்ண விஷயம் உண்மையிலே சாதாரண விஷயமே கிடையாது. இவ்வளவு தூரம் போராடி இவ்வளவு தூரம் வந்து பார்த்திருக்கின்ற போது நவீன்குன்ற ஒரு விஷயம், தனித்துவமா ஒரு விஷயம் இருக்கும். அவர் அப்பாவை தாண்டி ஒரு உங்களுக்குள்ள ஒரு இயக்குனரான ஒரு விஷயம் இருக்கும். நவீன் கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம், அவரோட திறமையிலையோ இல்லைன்னா அவர் ஆக்டிங் ஸ்கில்லு, என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இல்லை, அவனுக்கு கொஞ்சம் எல்லாமே எல்லா திறமையும் உண்டு. அவன் போய் ட்ரைனிங் எடுக்காமலே எல்லாமே பண்ணிக்குவான். எனக்கு தெரியாம எல்லா வேலையும் பண்ணிட்டான் அவருக்கு அந்த மாதிரி. கண்டிப்பா. அப்பா உங்களுக்கு பயங்கர ஸ்பெஷலான ஒரு பர்சனா இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு வராங்க. அம்மா பத்தி பேசலாம். அம்மா எவ்வளவு ஸ்பெஷல்? ஆனா எல்லாருக்கும் பசங்களை பொறுத்த வரைக்கும் அப்பா கிட்ட நிறைய பேச பயப்படுவாங்க. இந்த விஷயம் சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா வந்து நம்ம ஜாலியா பேசுவோம், பழகுவோம். அம்மா எப்படி இந்த கரியருக்குள்ள போகும்போதுன்னு சொன்னதுக்கப்புறம் இவ்வளவு சக்சீடா வந்ததுக்கப்புறம் அம்மா உங்ககிட்ட சொன்ன விஷயம் என்ன மாதிரி விஷயம்? இல்ல அவங்க நான் கேட்டேன், நான் ஃபர்ஸ்ட் இது மாதிரி கேட்டேன். இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் வீட்டுக்கு வந்துலாம் பார்ப்பாங்க, நான் இருக்கேன்னு கேட்பாங்க ஃபேன்ஸ்லாம் வந்து. அப்போ நீ என்னம்மா இது எப்படி பாக்குற அப்படின்னு கேட்கும்போது, நீ இன்னும் இதை விட பெருசா வருவேன்னு பாக்குறேன் அப்படின்னாங்க. ரொம்ப சிம்பிளா ஒரு பதில் சொல்லிட்டு போயிட்டாங்க. இது நீ எப்படி ஃபீல் பண்றேன்னு நான் கேட்கும்போது அவங்க வந்து இல்ல இது ஓகே, இதுக்கு மேலேயும் போவேன்னு தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து இன்னும் பெருசா பாக்குறாங்க என்ன. ஓ அப்படின்னு போது ஓகே அப்படின்னு, அவ்வளவுதான் அவங்களோட இது. அவ்வளவுதான், நான் எண்ட் ஆஃப் த டைம் அவங்களுக்கு நான் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அவருக்கு வந்து படத்துல நடிக்க ரொம்ப ஆர்வம் அதிகம். ஏன்னு கேட்டினா, நான் போகக்கூடாத இடம்லாம் போயிடுவா போல. எனக்கு 5 பொண்ணு, 6வது தான் பையன். அப்போ நான் பழனி பாத யாத்திரை போய் அவர் பிறந்தவர், அவர் மேல அவ்வளோ பாசம் எனக்கு. ஆனா இருந்தாலும் போகக்கூடாத இடம், ஒரு பெரிய ரிவர் இருக்கும், அந்த பிரிட்ஜு போகல, பிரிட்ஜு மேலேருந்து கீழே குதிப்பான் தண்ணியில. அதாவது ரொம்ப ரஃப்பா இருக்கும், அந்த இடத்துல போகக்கூடாது, அங்கதான் போவோம். அவருடைய இதெல்லாம் பாருங்களேன், நீங்க பார்த்துருக்கீங்களா? பாருங்க, அவர் அந்த மாதிரிலாம் பண்ணுவா போல. கிட்டத்தட்ட அப்பா நீங்க பண்ண எல்லாத்தையும் ரசிச்சுட்டு இருக்காரு. பெரிய விஷயம்ப்பா. ஏன்னா இவ்வளவு தூரம் சப்போர்ட்டிவா ஒரு டேட் வந்து இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அம்மா நீங்க வந்து இப்ப நான் வந்து ஒரு விஷயம் கேட்கிறேன். நவீன் பிரதர் வந்து இவ்வளவு தூரம் ரொம்ப சக்சஸா வந்திருக்காரு. இன்னும் உங்களுக்கு ஒரு ஆசை ஒண்ணு இருக்கும், இன்னும் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், நவீன் கிட்ட நீங்க அதை சொல்லலாம். உங்களோட பெரிய ஆசை ஒண்ணு இருக்கும், இன்னும் நிறைய விஷயம் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம்? எல்லா திறமையும் நவீன் இருக்கு. இருந்தாலும் இப்ப சின்ன திரையில் நடிக்கிறாரு, பெரிய திரையில ஒரு ஹீரோ வரணும் என்னோட வாழ்க்கை. கண்டிப்பா. ஏன்னா இன்னும் வெளித்திரையில பயணித்து தான் இருக்காரு அப்படின்னு இருக்கும்போது அம்மா வாய் வச்சா அது கண்டிப்பா நடக்கும். இதுக்கப்புறம் நீங்க வந்து கட்டாயம் ஒரு பெரிய ஹீரோவா இருப்போம். அதுக்கு நாங்க ஒரு ஃபேன் ஸ்பீட் பண்ண போறோம். அது சீக்கிரமா நடக்கும். அது உங்க எல்லாரோட பிளெஸிங்ஸோடையும் கண்டிப்பா நடக்கும் நாங்க ஆசைப்படுறோம். இறுதியா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுறேன். ஏன்னா வந்து ஒரு குடும்பமா இருக்கும்போது வந்து எல்லாரும் ஒற்றுமைன்ற ஒரு விஷயம் இருக்கும். உங்க குடும்பத்துல இந்த சந்தோஷம் ஒற்றுமைன்றது எப்படி கரெக்டா மேனேஜ் பண்ணி கொண்டு போற விஷயமா? இல்ல, இது எல்லா ஃபேமிலிலயுமே சண்டைகள், அந்த சந்தோஷம் எல்லாமே கலந்துதான் இருக்கும். அது கலந்தாதான் அது ஒரு ஃபேமிலி. ஓகே. அது எதுவுமே இல்லைன்னா ஒரே மாதிரி போச்சுன்னா அது நல்லா இருக்காது. ஓகே. சண்டைகளும் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அந்த சந்தோஷங்களும் இருக்கணும். அதெல்லாமே இருக்கும்போதுதான் ஒரு ஃபேமிலியா நல்லா இருக்கும். அது இல்லாம இருக்காங்கன்னா நடிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட நடிச்சிட்டு இருக்காங்க, அதாவது ஒரு ஒப்பீனியன் ஷேர் பண்றதா இருக்கட்டும், இது பிடிக்கல அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், அது மாத்திக்கிறதா இருக்கட்டும், அது மிக்சட் எமோஷன் தானே. கண்டிப்பா. ரொம்ப அழகா இந்த மொமெண்ட்டை வந்து அம்மா அப்பா நீங்க எல்லாரும் சேர்த்து ஆக்கியிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் மொமெண்ட்.